வாழ்க பாரதம்! வாழ்வோம் பாரதத்தில் வளமுடன்! இதுவே நமது கோட்பாடாக இருக்க வேண்டும். எத்தனை எத்தனை பகை வந்தாலும், நீ எவ்வளவுதான் சூழ்ச்சிகள் செய்தாலும், அத்தனையும் கடந்து யாம் தலைநிமிர்ந்து நிற்போம் என்று இன்று பாரதத்தின் நிலை இருக்கிறது. பாராட்டுவோம், துணை புரிவோம். இந்த நேரத்திலே நாட்டின் ஒற்றுமையை, நாட்டிலே அமைதியை நிலைநிறுத்த வேண்டும். ஆனால் சில அரசியல்வாதிகள் நாட்டை மறந்துவிட்டு தன்னை சுற்றியே சில விஷயங்களை செய்து கொண்டிருப்பது அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது அல்லவா? சிந்தியுங்கள் மக்களே, நீங்கள் அவர்களுக்கு படிப்பினை தாருங்கள். நாட்டின் ஒற்றுமை, நாட்டின் கௌரவம், அதை மட்டுமே சிந்திப்பதை விட்டுவிட்டு தன்னுடைய அகங்காரம், தன்னுடைய அதிகாரம், இதில் மட்டுமே கவனம் செலுத்துவது முறையா? கேளுங்கள் மக்களே, கேளுங்கள். இதற்கு விடையும் தாருங்கள். எப்பொழுதும் நன்மையே நடக்கும் என்று நினைப்போம். எல்லாம் இன்பமயம்.